Hello everyone, I am Saron. We'll start number theory by introducing the concept of divisibility, and here we will discuss some results and their proofs now. Let us start now. Divisibility. Let us see the definition for divisibility. If A, B belongs to a set with A is not equal to 0, we say that A divides B, and it's denoted by the symbol a straight vertical line. A divides B. If this is possible, if there exists some x belongs to Z such that B is equal to AX. So I will explain in Tamil also here. எப்போ A divides B அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஏங்கிற ஒரு இன்டீஜர் அண்ட் பிங்கிற ஒரு இன்டீஜர் நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக ஏ வந்து எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு நான் ஜீரோ எலமெண்ட்டாக இருக்கலாம். அதாவது நான் ஜீரோ எலமெண்ட் அப்படிங்கும்போது ஒரு பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கலாம், பட் ஜீரோவாக இருக்கக்கூடாது. எப்போ ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னு சொல்லுவோம்னா, ஏவோட ஏதாவது ஒரு நம்பரை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம். அதாவது ஏதாவது ஒரு இன்டீஜர், எந்த இன்டீஜர் வேணால் இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், எந்த இன்டீஜர் வேணால் இருக்கலாம், அதை தான் எக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஏவோட அந்த அப்படி ஒரு இன்டீஜர் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு பி கிடச்சிது அப்படின்னா, தென் வி கேன் சே ஏ டிவைட்ஸ் பி. ஸோ ஐ வில் சே ஒன் எக்ஸாம்பிள் நவ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், 5 divides 20. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஏ டிவைட்ஸ் பி. கண்டிப்பாக வந்து 5 divides 20. அதாவது 20 நமக்கு எப்போ கிடைக்கும்னா, 5ஓட ஏதோ ஒரு நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு 20 கிடைக்கும். எஸ், டெஃபினெட்லி, பிகாஸ் 20 இஸ் ஈக்குவல் டு, டெஃபினேஷன் படி நம்ம பார்ப்போம். ஹியர் ஏ இஸ் 5 அண்ட் பி இஸ் 20. ஸோ டிவிசிபிலிட்டி டெஃபினேஷன் படி ஏ டிவைட்ஸ் பி நம்ம எப்போ செக் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸுங்கிற ஒரு இன்டீஜர் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ அப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்பொழுது நமக்கு b ஈக்குவல் டு ஏஎக்ஸ்னு எழுதலாம். ஸோ இங்கே b வந்து 20. ஸோ 20 இஸ் ஈக்குவல் டு 20, பிங்கிற பிளேஸில் 20 இருக்குது. ஏ, வாட் இஸ் ஏ நவ்? ஏ இஸ் 5. ஸோ எப்போ நமக்கு 20 கிடைக்கும்? 5ஓட எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும்? 4. ஸோ 4. ஹியர் மை எக்ஸ் இஸ் 4. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டீஜராக இருக்கணும். இதான் என்னோடய கண்டிஷன். அதாவது என்னோடய எக்ஸ் வந்து ஒரு இன்டீஜராக இருக்கணும். இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா தென் டிவிசிபிலிட்டியோட டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ என்னோடய எக்ஸ் இங்கே வந்து 4. ஸோ கண்டிப்பாக இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டீஜர் தான். ஸோ b இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ். ஸோ ஏவோட ஒரு இன்டீஜர் நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு b கிடச்சிச்சு அப்படின்னா, டெஃபினெட்லி ஐ கேன் சே நவ் a divides b. That is 5 divides 20. You understand? So one more example. Let us check now. 5 divides 27. So இங்கே என்னோட a வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, b வந்து 27. இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? என்னோட டெஃபினேஷன், டிவிசிபிலிட்டி டெஃபினேஷன் படி b இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், அப்படி b ஈக்குவல் டு ஏஎக்ஸை நான் எழுதினேன் அப்படின்னா, என்னோடய எக்ஸ் வந்து கண்டிப்பாக இன்டீஜராக இருந்தால் என்னோடய டிவிசிபிலிட்டி டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ பிகாஸ் அகெயின் நவ் 27 இஸ் ஈக்குவல் டு, அதே ஃபார்முலா எழுதுகிறேன், 20 b இஸ் நவ் 27 ஈக்குவல் டு ஏ வந்து 5. ஸோ எனக்கு ஒரு எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ என்ன நம்பர் நான் வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 27 கிடைக்கும் 5ஓட பார்க்கும்போது, கண்டிப்பாக எனக்கு வந்து 5ஓட எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 27 கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அப்போ எனக்கு வந்து அப்படி ஒரு எலமெண்ட் எக்ஸ் ஒரு எலமெண்ட் எனக்கு கிடைக்காது. இட்ஸ் நாட் பாசிபிள். Therefore I can say now a does not divides b. That is, here a is 5 does not divides 27. Have you understand? So what's the divisibility definition? A divides b, there exists some x belongs to z
such that b is equal to ax. என்னோட b equal to a x எழுதும். அது என்னோட x வந்து கண்டிப்பாக ஒரு இன்டீஜர் இன்டீஜராக இருக்கணும். என்னோட x வந்து கண்டிப்பாக ஒரு இன்டீஜராக இருந்துச்சுன்னு அப்படின்னா இன்டீஜராக இருக்கணும். அது ஏவோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு b கிடச்சிது அப்படின்னா then I can say a divides b. So I will see now some results. First one, if a belongs to z, then we can say two condition. One divides a, the second one minus 1 divides a. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஏங்கிற ஒரு இன்டீஜர் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா என்னால் எப்படி சொல்ல முடியும் 1 divides a and minus 1 divides a. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் 1 divides a. ஸோ எப்படி நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி டெஃபினேஷன் வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ டிவிசிபிள் டெஃபினேஷன் என்ன, a divides b எப்போ நான் சொல்லுவேன் அப்படின்னா என்னால் b is equal to ax-ஆக எழுத முடியும். அப்படி எக்ஸுங்க என்னோட எக்ஸ் வந்து அப்படி வரக்கூடிய எக்ஸ் வந்து ஒரு இன்டீஜராக இருக்கணும். ஸோ அதே போல் தான் a divides b, here 1 divides a. நான் டிவிசிபிலிட்டி பண்ண முடியுதா அப்படின்னு நான் பார்க்குறேன். 1 divides a டிவிசிபிலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இதே ஃபார்மேட் எழுதணும். a is equal to 1 into என்ன நம்பர் வச்சு எனக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஏ கிடைக்கும். 1ஓட எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஏ கிடைக்கும்னு யோசிக்கணும். கண்டிப்பாக நமக்கு தெரியும் 1ஓட அதே நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணால் தான் அதே நம்பர் கிடைக்கும். இப்போ 5 அப்படின்னா 1 into 5 5. ஸோ ஏ வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன், கண்டிப்பாக எனக்கு ஏ கிடைக்கும். ஸோ அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகிற இந்த ஏ வந்து ஒரு இன்டீஜராக இருக்கணும். அதான் என்னோட டெஃபினேஷன், டிவிசிபிள் டெஃபினேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிவன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏ பிலாங்ஸ் டு இசட். ஸோ வேர் given that a belongs to z, therefore I can say now 1 divides a. That's all. First proof. Second one, minus 1 divides a. So minus 1 divides a, இது வந்து டெஃபினேஷன் டிவிசிபிலிட்டி டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு நான் பார்க்கணும். ஸோ அதே போல் தான் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா b is equal to ax அப்படிங்கிற ஃபார்முலா எழுதணும். ஸோ எனக்கு இந்த எக்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு இன்டிஜராக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ a is equal to minus 1 into என்ன நம்பர் நான் கண்டுபிடிக்கணும், என்னோட எக்ஸ் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் 1ஓட எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஏ கிடைக்கும், -1ஓட எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஏ கிடைக்கும். ஸோ மைனஸ் ஏ வச்சு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஏ கிடைக்கும். therefore here we can say minus into minus plus, therefore ஏ கிடைச்சிடுச்சு. ஸோ and we know that it's given that minus a belongs to z. ஸோ நம்ம கண்டிப்பாக தெரியும் மைனஸ் ஏ அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக இன்டீஜர் அப்படிங்கும்போது அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 எல்லாமே வரும். ஸோ மைனஸ் ஏ டெஃபினெட்லி வந்து ஒரு இன்டீஜர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தியரம், let a comma b comma c belongs to z. First condition, first proof, if a divides b, then a divides bc for any integer. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a b c 3 இன்டீஜர் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன கிவன் பார்த்தீங்கன்னா, ஸோ கிவன் வந்து a divides b. என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா a divides bcன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ given already a divides bc. ஸோ by the definition of divisibility, a divides b அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க நமக்கு. ஸோ அப்போ டிவிசிபிலிட்டி டெஃபினேஷன் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ a divides bனா நான் கண்டிப்பாக என்னால் எப்படி எழுத முடியும்னா b is equal to axன்னு எழுத முடியும். வேறு x belongs to z. ஸோ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும், a
டிவைட்ஸ் பிசின்னு ப்ரூஃப் பண்ணணும். எனக்கு என்ன பியோட என்ன காம்பினேஷன் இருக்குது, சிங்கிற காம்பினேஷன் இருக்குது, பிசிங்கிற காம்பினேஷன் இருக்குது. ஸோ எனக்கு இங்கே பி மட்டும்தான் இருக்கணும் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பியோட எனக்கு சியை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். ஸோ மல்டிப்ளை, டேக் திஸ் ஈக்குவேஷன் as 1, multiply 1 with c. Therefore BC is equal to AXC. So BC AXC. So just XC. Why I change this bracket means C. Xங்கிறது ஒரு இன்டீஜர், சிங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ ரெண்டு இன்டீஜர் நம்ம வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு இன்டீஜர். இப்போ 2 × 5 10, 10 இஸ் ஆல்சோ இன்டீஜர். இப்போ எக்ஸுங்கிற ஒரு இன்டீஜர், சிங்கிறது ஒரு இன்டீஜர், ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு இன்டீஜர் தான் கிடைக்கும். therefore என்ன பண்ணுறேன் அப்படின்னா AD இதுக்கு ஒரு நேம் வைக்கிறேன், where D is equal to XC. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு இன்டீஜர் கிடைக்குது. அந்த இன்டீஜருக்கு நான் D நேம் வச்சுக்கிறேன், where D is the integer. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. எனக்கு ஏவோட மல்டிப்ளாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டு இன்டீஜராக இருக்குது. கண்டிப்பாக இது இன்டீஜராக இருக்குது பை த டெஃபினேஷன் ஆஃப் டிவிசிபிலிட்டி. ஸோ எனக்கு எக்ஸுங்கிறது இன்டீஜராக இருக்கணும், ஏவோட காம்பினேஷனில் உள்ளது எனக்கு இன்டீஜராக இருக்கணும். ஸோ இப்போ இங்கே ஏவோட காம்பினேஷனில் இருக்கிற டி வந்து எனக்கு இன்டீஜராக இருக்குது. எப்படி இன்டீஜராக இருக்குது, எக்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸி. எக்ஸும் ஒரு இன்டீஜர், சியும் ஒரு இன்டீஜர், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு இன்டீஜர் தான் கிடைக்கும். therefore I can able to say A divides BC. A divides BC. ஸோ RHS எப்போதுமே நம்ம எடுத்து இங்கே எழுதுவோம், LHS இங்கே எழுதுவோம், அவ்வளோதான். A divides BC. That's it, proof. Second one more theorem. If A divides B and B divides C, then A divides C. So given that A divides BC, A divides B, given that A divides B and B divides C, what we want to prove A divides C. Okay, let's start a proof now. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A divides B and B divides C. இப்போ இது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா டிவிசிபிலிட்டியோட டெஃபினேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். இட்ஸ் கிவன் தட். therefore ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துப்போம், A divides B. So by the definition of divisibility we can able to say B is equal to A. ஏதோ ஒரு இன்டீஜர் எக்ஸிஸ்ட் ஆகணும். நான் அந்த இன்டீஜர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேன்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா, கே. ஸோ வேறு கே இஸ் அன் இன்டீஜர். ஸோ நான் ஏன் அப்படி எழுதுகிறேன் அப்படின்னா இது டிவிசிபிலிட்டி டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் என்ன, இன்னொரு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா B divides C, which implies that C is equal to B K dash. அதே divisibility definition யூஸ் பண்ணுறேன். C is equal to B K dash, where K dash is an integer. K dash is an integer. So நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும், A divides C. இப்போ A divides C நான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேக் திஸ் ஈக்குவேஷன் as 1 and take this equation as 2. So substitute this 1 in 2. Substitute 1 in 2. So what we will get, C is equal to, ஸோ என்னோட பிங்கிற பிளேஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏகேன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏகே. ஸோ ஆல்ரெடி எனக்கு கே டேஷ் இருக்குது. தட்ஸ் இட், we got it. ஸோ எனக்கு கேங்கிறது ஆல்ரெடி இன்டீஜர் தெரியும், கே டேஷுங்கிறது இன்டீஜர் தெரியும். ஸோ ரெண்டு நான் கம்பைன் பண்ணுறேன். ரெண்டு இன்டீஜர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக எனக்கு ஒரு இன்டீஜராக கிடைக்கும். ஸோ ரெண்டு இன்டீஜர் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒரு இன்டீஜர் கிடைக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நேம் வைக்கிறேன், டி. டி இஸ் ஈக்குவல் டு கே டேஷ். ஓகே, வேறு டி இஸ் ஈக்குவல் டு கே டேஷ். ஸோ ஏ டி. ஸோ வேர் டி இஸ் அன் இன்டீஜர், D is an integer. So LHS என்ன இருக்குது, C is equal to AD now. ஸோ ஏவோட காம்பினேஷனில் வரக்கூடிய அந்த எலமெண்ட் டீங்கிறது எனக்கு இன்டீஜராக இருக்குது. ஸோ ஐ கேன் ஏபிள் டு சே now A divides C. That's it. So A divides C. Thank you.